அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா என்னோடய ஒன் டே ரொட்டீன் தான் வந்து இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த வெயிலுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. நான் இந்த வீடியோலுமே ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் வச்சு வந்து சிம்பிளாக செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி வந்து கிரேப்ஸ், பனானா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாதுளப்பழம் இருந்துச்சு. இருக்கிற ஃப்ரூட்ஸையும் வந்து வச்சு நம்ம சூப்பராக ரெடி பண்ணலாம். ஆனால் என்ன ஃப்ரூட்ஸ் சேர்த்தாலுமே இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கட் பண்ண ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு கண்டெய்னரில் வந்து மாற்றிடுறேன். இதுக்கப்புறம் தான் வந்து நான் கஸ்டர்ட் ரெடி பண்ண போகிறேன். பாலுமே ஒரு பக்கம் அடுப்பில் வந்து வச்சு விட்டாச்சு. ஸோ பால் காய்ச்சி வந்துடுச்சுன்னா நம்ம சட்டனை வந்து கஸ்டர்ட் வந்து காய்ச்சிடலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு 2 பழம் தான் இருக்குன்னா கூட அதில் கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வெயில் டைமில் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஃப்ரூட்ஸையுமே ரெடியாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் பவுடருமே நம்ம வீட்டிலையே ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். அதுவுமே எப்படி செய்யறதுன்னு சொல்லிவிட்டு நான் ஷார்ட்டில் கண்டிப்பாக வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பால் வச்சு விட்டுருந்தேன். அதுவுமே நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் வந்து அடுப்பில் வச்சு விட்டுருந்தேன். ஸோ அது நல்லா கொதிச்சு வந்த பிறகு பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் போல் கஸ்டர்ட் பவுடரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இதை சேர்த்துக்கலாம். ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிங்கனாலே நல்லா திக்காகி வந்துடும். இது கூடயே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 7 ஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்திங்க அப்படின்னா இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ அது நல்லா வந்து க்ளம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து ஃப்ரூட்ஸோடு மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மணி நேரத்துக்கு ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். காலையில் சீக்கிரமாகவே செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம மதியான நேரத்தில் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லஞ்ச் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இதையுமே வந்து ஆளுக்கு ஒரு கிளாஸ் வந்து ஒரு 11:30 மணி போல் குடித்தாச்சு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களுக்குமே இது ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக மில்க் மேட் போட்டு கூட ட்ரை பண்ணலாம். இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ மதியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் செஞ்சுட்டு எக்கில் வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்பவே செட்டிலான சூப்பரான லஞ்சாக இருந்துச்சு அன்றைக்கி. சாப்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ நான் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து டிமார்ட் போயிருந்தேன். ஸோ அங்கே வாங்கின பொருட்கள் எல்லாமே லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லி ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன். பார்த்திங்களா, அதுவுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அடுத்து நமக்கு என்ன வேலை, குட்டி மாவை குளிக்க வைக்கிறது தான். ஸோ குளிக்க வச்சு அவளை ஃபீட் பண்ணிவிட்டு அவளை தூங்க வைக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் வந்து நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து வீடியோஸ்லாம் வந்து எடுப்பேன். அந்த டைமில் தான் வந்து ஷார்ட்ஸுமே என்னால் எடுக்க முடியும். ஸோ இது தான் பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் கண்டெய்னர் டிமார்ட்டில் வாங்கினது. 25 ருபீஸ்க்கு ஒரு 300 கிராம் அளவுக்கு நம்ம மிளகு சீரகம்லாம் கொட்டி வைக்கலாம். நல்லா பெருசாகவே இருந்துச்சு. குவாலிட்டி வைஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மஸ்ட்டு பை அப்படின்னு சொன்னால் இந்த கிரேட்டர் தான். இது ரேட் பார்த்திங்கன்னா 120 ருபீஸ் தான். ரொம்ப நல்லாயிருக்கு. ஹேண்டியாக யூஸ் பண்ணுறதுக்கு, காய்கறி செதுக்கிறதுக்கு, இஞ்சி செதுக்கிறதுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 2 டீ கப் வந்து எடுத்திருந்தேன். இந்த டீ கப் ரொம்ப நாள் வாங்கணும்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஒன்றா டீ டைமில் குடிக்கலான்னு சொல்லி 2 மட்டும் இதில் வந்து எடுத்திருந்தேன். இது மட்டும் இல்லாமல் நிறைய டீ கப் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கண்டெய்னர் 19 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா சூப்பர்பான குவாலிட்டியில் நல்ல ஏர்டைட் கண்டெய்னர் இது. ஸோ மிளகு சீரகம்லாம் போட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்ப லாங் லாஸ்டிங்கும் ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். நான் இதில் ஒன்று தான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் வந்து எடுத்திருந்தேன். இந்த பிளேட்டுமே பார்த்திங்கன்னா நான் யூடியூப் பர்பஸ்க்காக தான் வாங்கியிருந்தேன். 79 ருபீஸ்க்கு தான். இதுவுமே நல்ல குவாலிட்டியில் இருந்துச்சு. மெலமேன்னு நினைக்கிறேன் இதோட இது. ஸோ கிளாஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செராமிக்கில் கூட நிறைய பிளேட் கப்ஸ்லாம் வந்து அங்கே இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மெஷரிங் கப் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே ரொம்ப நாள் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தது தான். அதுக்கப்புறம் இந்த க்யூட்டான 2 கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வந்து எடுத்திருந்தேன். இது ஈச் வந்து 35 ருபீஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ரேட் கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அந்த மெஷரிங் கப் பார்த்திங்கன்னா அது வந்து 80 ருபீஸ் 79 ருபீஸ் கிட்ட வந்துருந்துச்சு. அட்லாஸ்ட் இது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சி எடுத்திருந்தேன். ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா 80 ருபீஸ் தான். ஸோ நான் இதுவுமே வந்து யூடியூப்பில் வந்து நமக்கு எதாவது செய்கிறோம் ஊற்றி வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும்னு சொல்லி தான் இந்த ட்ரே மாதிரி இருந்துச்சு. இதுவுமே ஒன்று எடுத்திருந்தேன். இது நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் நான் வந்து வாங்கிட்டு வந்தது டிமார்ட்டில். இன்னொரு வாட்டி போனேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் டீட்டெயிலான வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா டின்னர் தான். ஸோ விலாக் வந்து சட்டுன்னு ஓட்டுற மாதிரி இருக்கும். அப்பப்போ எடுத்து ஷேர் பண்ணுற வீடியோஸ் தான் வந்து கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா குட்டிமா இருக்கனால அந்த அளவுக்கு என்னால் வீடியோஸ்லாம் வந்து எடுக்க முடியலை.
அன்னைக்கு பார்த்திங்கன்னா டின்னருக்கு ரொட்டி அதுக்கப்புறம் சன்னா மசாலா ரெடி பண்ணிட்டுருந்தேன். இதோட ரெசிபியுமே வந்து இதில் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொட்டிக்கு பொரிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாவை அதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையே வதக்கிட்டு மிக்சர் ஜாரில் பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு ஸ்மெல் போன பிறகு நம்ம அரைச்சதை சேர்த்து அதோடைய ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணணும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொண்டைக்கல்லையை காலையிலே ஊற வச்சுருந்தேன். அதை வந்து குக்கரில் போட்டு ஒரு 3 விசிலுக்கு விட்டாச்சு. சூப்பராக வந்து வெந்து வந்துருச்சு. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொண்டைக்கல்லையை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. மீதி எல்லாத்தையுமே நம்ம இந்த சன்னா மசாலாவுக்கு வந்து சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காய தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரும் நம்ம போட்டதோட அந்த எண்ணெய்லாம். இந்த டைமில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா சன்னா மசாலா வந்து விற்கும்ல அது வந்து நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருக்க சன்னாவை இதில் அப்படியே அந்த தண்ணியோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு நான் எடுத்து வைக்க சொன்ன பார்த்திங்கன்னா அந்த சன்னாவை மிக்ஸர் ஜாரில் போட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க. இப்படி அரைச்சி சேர்க்கும் போது சன்னா மசாலாவோட டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்கும். நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியுமே கிடைக்கும். நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் செய்வேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதையுமே சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் சிம் ஃப்ளேம்லேயே விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணிவிட்டு நல்லா கொத்தமல்லியை தூவி இறக்கணும் அப்படின்னா கம்மன்னு சன்னா மசாலா ரெடி ஆக்கிட்டோம். சைட்லேயே பார்த்தீங்கன்னா நான் சப்பாத்தியுமே வந்து சுட்டுட்ருந்தேன். 2 சாப்பிட்ற இடத்துல 3 சப்பாத்தி கூட நம்ம சாப்பிட்ருவோம். அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா. கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணியிருந்தேன். அதெல்லாமும் வீடியோ எடுக்க முடியலை. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு வரேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.